ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியில் மிக மிக முக்கியமான பங்களிப்பு செய்கிறது இந்த உள்நாட்டு உற்பத்தி. உள்நாட்டு உற்பத்தியினுடைய வளர்ச்சி அல்லது உள்நாட்டு உற்பத்தியினுடைய பங்களிப்பின் அடிப்படையில் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியும் பொருளாதாரத்தினுடைய ஸ்திரத்தன்மையும் தீர்மானிக்கப்படுகிறது. அண்மைக்காலமாக கடந்த ஒரு 2 மாதங்கள் அல்லது 2025ஆம் ஆண்டு சொல்லலாம், 2025 ஜனவரி மாதத்திலிருந்து நாட்டில் இலங்கையில் மட்டுமில்லாமல் உலகளாவிய ரீதியில் தங்கத்தின் விலையில் பாரிய அளவிலான அதிகரிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்குது. அதனுடைய அதிகரிப்பின் உச்சம் தொட்டு தற்பொழுது ஒரு சிறியொரு வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த சிறியொரு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிற இந்த காலகட்டத்தில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இலங்கையினுடைய உள்நாட்டு உற்பத்திக்கு மாகாண சபைகளோட அடிப்படையிலான பங்களிப்பு. இலங்கையில் காணப்படுகின்ற 9 மாகாணங்களிலும் அல்லது மாகாண சபைகளிலும் அவர்களினால் குறித்த இலங்கை நாட்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எத்தனை வீதமான பங்களிப்பை செய்கின்றன. அப்போ இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மூலம் அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் பொருளாதாரத்தினுடைய ஸ்திரத்தன்மைக்கும் உட்கட்டமைப்புகளுடைய வளர்ச்சிக்குமான பங்களிப்பை நாங்கள் இங்கே பார்க்கலாம். மிக முக்கியமாக வளமை போலவே அல்லது ஏற்கனவே 2024 அல்லது அதுக்கு முற்பட்ட காலங்கள் 70 வருடங்களுக்கான பொருளாதார இலங்கையுடைய பொருளாதார வளர்ச்சியில் அதிகளவான பங்களிப்பை வழங்கி கொண்டு வர மாகாணமாக இந்த மேல் மாகாணம் காணப்படுகிறது. இந்த மேல் மாகாணத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இதனுடைய அதி உச்ச பங்களிப்பாக 43.9 வீதமான பங்களிப்பு வழங்கப்படுகிறது. நான் இங்கே சொல்கிற இந்த தகவல் 2023ஆம் ஆண்டுக்கான பொருளாதார வளர்ச்சியினுடைய பங்களிப்பு. இது இலங்கை மத்திய வங்கியினுடைய சமூக பொருளாதார தரவு கட்டமைப்பிலிருந்து பெறப்பட்ட தரவுகளாக தான் இருக்குது. ஆகவே அந்த அடிப்படையில் இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் உள்நாட்டு உற்பத்திக்கான மாகாண சபையினுடைய பங்களிப்பில் மேல் மாகாணம் அதி உச்ச பங்களிப்பு வழங்குது. அதில் 43.9 வீதமான பங்களிப்பை இந்த உள்நாட்டு உற்பத்தி மூலம் வழங்கப்படுகிறது. இது தவிர இந்த உற்பத்தி தவிர இதற்கு அடுத்ததாக இந்த ஏனைய மாகாணங்கள் வட மாகாணங்களை பொறுத்த வரைக்கும் வட மாகாணத்தில் 4.5 வீதமான பங்களிப்பும் கிழக்கு மாகாணம் 4.7 வீதமான பங்களிப்பையும் வழங்குகின்ற அதே சந்தர்ப்பத்தில் வட மத்திய மாகாணம் பொறுத்த வரைக்கும் 4.8 வீதமான பங்களிப்பையும் ஊவா சப்ரமோ மாகாணங்கள் தொடர்ந்து ஏனைய பங்களிப்புகள் வழங்கி கொண்ட 7 வீதம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 4.7 வீதமான பங்களிப்புகளையும் இலங்கையுடைய பொருளாதாரத்துக்கு வழங்கி கொண்டிருக்கின்றன. இதில் மேல் மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் அதிகளவான பங்களிப்பு வழங்குறது மிக முக்கியமான காரணம் இலங்கையினுடைய அதி உச்ச பொருளாதார வர்த்தக மையங்கள் அல்லது பொருளாதார வலயங்கள் இந்த மேல் மாகாணத்தில் இருக்குது. கட்நாயக்க பொருளாதார வர்த்தக வலயம் இருக்குது. ஆடை உற்பத்திக்கான அதிக அளவான கார்மெண்ட்ஸோட கொண்டிருக்கிற பகுதியாகவும், அது மட்டும் இல்லாமல் ஏனைய பெரும்பகுதியான உற்பத்திகள், கம்பெனிகள், ஹோட்டல், சுற்றுலாத்துறைகள் இவை எல்லாமே இந்த மேல் மாகாணத்தில் அமைஞ்சிருக்கிறதா. மேல் மாகாணத்தில் 43.9 வீதமான பங்களிப்பை வழங்கி கொண்டு இருக்குது. இது இல்லாமல் இந்த மத்திய மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பங்களிப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் 10.3 வீதமான பங்களிப்பு வழங்குது. இந்த மத்திய மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் 10.3 வீதமான பங்களிப்பில் பெரிய அளவிலான அதிக அளவிலான பங்களிப்பு இந்த டீ எஸ்டேட், டீ மற்றும் ஏனைய பெருந்தோட்ட கைத்தொழில்கள் மூலமும் அதே சந்தர்ப்பத்தில் சுற்றுலாத்துறையின் மூலமும் அதிகளவான பங்களிப்பு வழங்குது. 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தேயிலை மற்றும் சுற்றுலாத்துறையில் தான் அதிகளவான பங்களிப்பு இடம்பெற்று கொண்டிருந்தது. ஆகவே இவை மிக முக்கியமான தகவலாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தந்திருந்தேன்னா, தொடர்ந்து இன்னும் பல்வேறுபட்ட புதிய தகவல்கள், கல்வி சார்ந்த தகவல்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு சசி எஸ்எல் ப்ளாக்கை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இன்னும் பல்வேறுபட்ட புதிய தகவல்களை வழங்குறதுக்கு காத்திருக்கோம். ஸோ இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.